பிழை எந்தன் இதய வீட்டில் வாரும் தேவனே, என் பிழை பொறுத்து உமது அருளை தாரும் தேவனே. செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி, புது காலத்தின் 24ஆம் வாரம், வியாழக்கிழமை. முதல் வாசகம். புனித சின்னப்பர் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 12 முதல் 16 முடிய. அன்பிற்குரியவரே, நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து. இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன்மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடையை குறித்து அக்கறையற்றவனாய் இராதே. இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து. இவைகளிலேயே ஈடுபட்டிரு. அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லோருக்கும் தெளிவாகும். உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு. அவைகளில் நிலைத்திரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 36 தொடங்கி 50 முடிய. அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டுக்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பதை அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்ற 50 தெனாரியமுமாக இருவர் கடன்பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்கு வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இளைஞனாக இருந்த தீமோத்தேயுவை புனித பவுல் தான் நற்செய்தி அறிவித்த எபேசு நகர மக்களுக்கு பொறுப்பாளராக நியமித்தார்.
அவர்களது ஆன்மீக தேவையை சரியாக பூர்த்தி செய்து அவர்கள் முழுமையான வாழ்வை கண்டுகொள்ளும் பொருட்டு அவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற அறிவுரையை தீமோத்தேயுவுக்கு புனித பவுல் வழங்கினார். இதுவே இன்றைய முதல் வாசகம். புனித பவுல் வழங்கிய அறிவுரைகளில் 3 காரியங்கள் அடங்கியிருக்கின்றன. முதலாவதாக, மறைநூலை மையப்படுத்திய வாழ்வு. நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் அறிவுறுத்துகின்றார். மனிதர்கள் தங்களது வாழ்க்கை பாதையை சரியான திசையில் அமைத்துக் கொள்வதற்கு சில வரைபடங்கள் தேவைப்படுகின்றன. இப்படிப்பட்ட சரியான வரைபடத்தை வழங்குவதோடு சரியான திசையில் பயணிப்பதற்கான வல்லமையை வழங்குவதுதான் மறைநூல் என்பது. மனித ஈர்ப்பின்படியோ அல்லது மனித சிந்தனைகளின்படியோ அல்லது சமூகத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்பவோ ஒரு மனிதர் செயல்படுகின்ற பொழுது அவர் முழுமையின் பாதையில் பயணம் செய்து விடுவார் என்று சொல்லிவிட முடியாது. மாறாக இறைவார்த்தை ஒளியில் ஒரு மனிதர் தன்னையும் தன் செயல்பாடுகளையும் சீர்தூக்கி பார்க்கும்போது மட்டுமே அவர் உண்மையின் பாதையை கண்டுகொள்கின்றார், உண்மையை நோக்கி நடைபயிலுகின்றார், உண்மையிலேயே மனிதராக வாழ ஆரம்பிக்கின்றார். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது என்று புனித பவுல் கூறுவது குறிப்பிடத்தக்கது. 2 தீமோத்தேயு 3:16. இரண்டாவதாக, முன்மாதிரியான வாழ்வு. பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக விளங்கு என்கிறார் புனித பவுல். நாம் நல்லவர்களாக அல்லது கெட்டவர்களாக இருக்கின்றோமா என்பது பல நேரங்களில் நம்மை சுற்றியுள்ளவர்களின் தன்மையை பொறுத்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. நம்மை சுற்றியுள்ள நபர்கள் தீமையை துணிந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் நாமும் தீமைக்கு அஞ்ச மாட்டோம். இதற்கு மாறாக நம்மை சுற்றியுள்ளவர்கள் நல்லவர்களாக வாழுகின்ற பொழுது நம்மை அறியாமலேயே நாமும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்கிற தூண்டுதல் நமக்கு வந்துவிடுகின்றது. நல்ல அறிவுரைகளை விட நல்ல முன்மாதிரிகள்தான் பல மனிதர்களை நல்வழிப்படுத்துகின்றன என்ற உண்மையை உணர்ந்த காரணத்தினாலேயே புனித பவுல் மேற்கண்ட முன்மாதிரியான வாழ்விற்கான அழைப்பை தீமோத்தேயுவுக்கு வழங்கினார். மூன்றாவதாக, அருள் கொடை குறித்த அக்கறை. மூப்பர்கள் உன்மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடைகள் குறித்து அக்கறையற்றவனாக இராதே என்கிறார் பவுல். மனிதர்களாக பிறந்த நாம் வாழ்வை முழுமையாகவும் நிறைவாகவும் வாழும் பொருட்டு கடவுள் நமக்கு அருள் கொடைகளை அவ்வப்போது வழங்குகின்றார். திருப்பலி, ஒப்புரவு உட்பட அனைத்து அருளடையாள கொண்டாட்டங்களின் நோக்கம் நமக்கு அருள் கொடைகளை வழங்குவதுதான். நாம் பயணத்தில் இருக்கின்ற பொழுது சிலர் அவ்வப்போது வந்து நமக்கு உணவு பொட்டலங்களையும் பிற தேவையான காரியங்களை வழங்குவது போல நம் வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து உற்சாகமாக பயணிக்க கடவுள் திருவருட்சாதனங்கள் என்று சொல்லப்படுகின்ற அருள் அடையாள நிகழ்வுகள் வழியாக நமக்கு அருள் கொடைகளை வழங்குகின்றார். இந்த அருட்கொடைகள் கண்களால் பார்க்கப்பட முடியாதவை, எனினும் வாழ்வை முழுமையாக வாழ்வதற்கு அவசியமானவை. இந்த அருட்கொடைகள் மட்டில் அக்கறை கொண்டு அவற்றை வாழ்வாக்க முயற்சி செய்கின்ற பொழுது அவை நம் வாழ்வை நிறைவை நோக்கியும் நிம்மதியை நோக்கியும் எடுத்துச் செல்ல வல்லவை. ஜெபம். இறைவா, மறைநூலை மையப்படுத்திய வாழ்வை, முன்மாதிரியான வாழ்வை, அருட்கொடைகள் மட்டில் அக்கறை கொண்ட வாழ்வை நாங்கள் வாழ வரம்தாரும். ஆமேன்.